எல்லோருக்கும் வணக்கம். இந்த உலகத்திலேயே ரொம்ப ஏழ்மையான நாடுகள், மோஸ்ட் புவரஸ்ட் கண்ட்ரிஸ். இதில் டாப் 5க்குள்ளே என்னென்ன நாடு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சவுத் சூடான், ரெண்டாவது புருண்டி, மூணாவது சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ரிப்பப்ளிக் கார்னு சொல்லுவாங்க, நாலாவது டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ டிஆர்சின்னு சொல்லுவாங்க, அஞ்சாவது ஏமன். அடுத்தது அதிக ஊழல் நிறைந்த நாடுகள், மோஸ்ட் கரப்ட் கண்ட்ரிஸ். இதில் டாப் 5க்குள்ளே என்னென்ன நாடு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் முதல்ல சவுத் சூடான், ரெண்டாவது சொமாலியா, மூணாவது வெனிசுலா, நாலாவது சிரியா, அஞ்சாவது ஏமன். அடுத்து இந்த ரெண்டிலையுமே, அதாவது ஊழல் நிறைந்த நாடுகள், ரொம்ப ஏழ்மையான நாடுகள், இது ரெண்டிலையுமே இடம் பிடித்த டாப் 10க்குள்ளே வர காமனான நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் சூடான், சொமாலியா, அப்புறம் ஏமன். இதில் நாம் சவுத் சூடான் அப்புறம் சொமாலியா நாட்டை பற்றி மட்டும்தாங்க பார்க்க போகிறோம். காரணம் என்னென்னா, அங்கே பஞ்சம் ஏற்பட்டதுக்கான அந்த காரணம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு நாட்டுக்குமே அது காமனாக தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ரெண்டு நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்குமே நிறைய தொடர்பு இருக்குது. அது என்னன்றது வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். எதனால் இந்த நாட்டில் இவ்வளோ பெரிய பஞ்சமும் வறட்சியும் வந்துச்சு அப்படின்றத நம்ம கடைசியில் பார்ப்போம். முதல்ல இந்த ரெண்டு நாட்டிலையுமே இந்த பஞ்சத்தால் அங்கே இருக்கிற மக்களுக்கு உணவு கிடைக்காம என்னென்னலாம் சாப்பிட்டாங்கன்றத பார்ப்போம். உண்மையிலே அது ரொம்ப கொடூரமாக இருக்குங்க. அதுக்கு முன்னாடி இந்த பஞ்சத்தால் அந்த ரெண்டு நாட்டிலையும் எவ்வளவு மக்கள் இது வரைக்கும் இறந்துருக்காங்கன்றத பார்த்துருவோம். முதல்ல சொமாலியாவில் பார்த்திங்கன்னா கடந்த 40-50 வருஷமாகவே தொடர்ந்து இந்த பஞ்சம் நிலவிட்டு வருதுங்க. இதில் FSNAU ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் அனாலிசிஸ் யூனிட் ஃபார் சொமாலியா அப்படின்ற ஒரு அமைப்பும், ஃபியூஸ்நெட் ஃபெமன் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு அமைப்பும் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, 1992 மட்டும் சொமாலியாவில் 2,20,000 பேர் இந்த பஞ்சத்தால் இறந்துருக்காங்க. இது அந்த காலகட்டத்தில் பஞ்சத்தால் இறந்த மக்களின் எண்ணிக்கையில் ரொம்ப அதிகமாக இருந்திருக்குது உலக அளவில். அப்புறம் 2012 ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. அது என்னென்னா, 2010 2012 வரைக்கும் அங்கே 2,58,000 மக்கள் இறந்துருக்காங்க இந்த பஞ்சத்தால். இதில் 5 வயசுக்குட்பட்ட குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க 1,33,000 பேர் இறந்துருக்காங்க. 2011 மேலேருந்து ஆகஸ்ட்குள்ளே, அதாவது 3லேருந்து 4 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 30,000 பேர் அங்கே இறந்துருக்காங்க. இது சில மாதங்களில் இறக்குறாங்க பார்த்தீங்களா, அதில் மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையாக இருந்திருக்கு. லாஸ்ட் இயர் 2025 ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. அது என்னென்னா, சொமாலியாவில் 1.85 மில்லியன், அதாவது 10,85,000 குழந்தைகள் சிவியராக மேல் நியூட்ரிஷனால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, அதாவது ஊட்டச்சத்து குறைபாடால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் 4,21,000 குழந்தைகள் மெலிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது இந்த உடல்லாம் உருகி வெறும் எலும்பு தெரியும் பார்த்தீங்களா, அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க டெத் ஜோனில் இருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து சவுத் சூடானுங்க. சவுத் சூடானில் பார்த்திங்கன்னா இந்த எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. இது வரைக்கும் இந்த பஞ்சத்தால் அங்கே இருக்கிற மக்கள் 2.5 மில்லியன், அதாவது 25 லட்சம் மக்கள் அங்கே இறந்துருக்காங்க. 20 லட்சம் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் 3 லட்சம் குழந்தைகள் ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில் இருக்காங்க. உண்மையிலே இது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை தாங்க. ஓகே, இப்போது இந்த ரெண்டு நாட்டு மக்களுமே அங்கே இந்த பஞ்சத்தால் உணவு கிடைக்காம என்னென்னலாம் சாப்பிட்டாங்கன்ற விஷயத்த பார்ப்போம். கருப்பு தேநீர், அதாவது அந்த பிளாக் டீ இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அவங்களோட மெயின் உணவாகவே இருந்திருக்கு. சில சமயம் சுகர் கிடைக்குதோ இல்லையோ, கொதிக்கிற தண்ணியில் டீ பவுடரை போட்டு அதையே குடிச்சிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க பல வருஷமாக. ஏன் இப்பயும் அதுதான் குடிச்சிட்டு இருக்காங்களாம். அதுக்கப்புறம் காஞ்ச இலைகளையும் மரத்தோட வேர் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வேக வச்சு சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்னென்னா, ஒருத்தருக்கு ஒரு இலை தானாங்க. ஏன்னா அங்கே இலை கூட அவ்வளோ தட்டுப்பாடாக தான் இருந்திருக்கு, அவங்களுக்கு கிடைக்காம தான் இருந்திருக்கு. அப்புறம் கால்நடைகள் இருக்குது பார்த்தீங்களா, ஆடு, கோழி, அப்புறம் மாடு, இதோடைய தீவனங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. சின்ன சின்ன செடி புற்கள் இதையெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அங்கே கால்நடைகளுக்கும் சரியாக உணவு கிடைக்காம அதுங்களும் அந்த பஞ்சத்தில் இறந்துருக்கு. அப்படி இறந்த அந்த கால்நடைகளோட உடல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உடல்கள்லாம் அழுகிய நிலையில் இருந்தாலும் அதையெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. அப்புறம் அந்த கால்நடைகளோட தோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோலை வேக வச்சு சாப்பிட்ருக்காங்க. அது எப்படி அவங்களால சாப்பிட முடிஞ்சது, எப்படி அவங்களுக்கு ஜீரணம் ஆச்சுன்னு தெரியலங்க. அப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச காட்டு பழங்களெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. அந்த பழங்களுடைய கொட்டைகளெல்லாம் வேக வச்சு சாப்பிட்ருக்காங்க. அப்புறம் அந்த அல்லி செடின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த அல்லி செடியோட வேரை சாப்பிட்ருக்காங்க. தாமரையோட தண்டை சாப்பிட்ருக்காங்க. அப்புறம் இந்த எண்ணெய் எடுக்கிறாங்க இல்லைங்களா, எள்ளு எண்ணெய், அப்புறம் அந்த வேர்க்கடலை எண்ணெய், அப்புறம் சூரியகாந்தி எண்ணெய், இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு கழிவு வெளியே வரும் பாருங்கள், நம்ம புண்ணாக்குன்னு சொல்லுவோம், அதையெல்லாம் சாப்பிட்டு வாழ்ந்துருக்காங்க. இதையெல்லாம் விட உச்சக்கட்டமான கொடுமை என்னென்னா, மண்ணை எல்லாம் சாப்பிட்ருக்காங்க.
மேற்பரப்பில் இருக்கிற மண்ணை சாப்பிடாம கொஞ்சம் குழி தோண்டி உள்ளே இருக்கிற மண்ணை சாப்பிட்டு வாழ்ந்துருக்காங்க. இதில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் அவங்க கையில் கொஞ்சோண்டு வேர்க்கடலை கொடுப்பாங்களாங்க. அதுதான் அன்னைக்கு நாள் பூரா அவங்களுக்கு உணவே. ஸோ இப்படிலாம் அந்த குழந்தைங்க அங்கே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இதனால தான் அந்த ஊட்டச்சத்து குறைபாடாலையும் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 2 நாட்டிலையுமே இந்த பஞ்சத்தால் ரொம்ப மோசமான இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்குங்க. அப்படி இந்த 2 நாட்டிலும் நடந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸை மட்டும் பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு சொமாலியாவில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பார்ப்போம். இவருடைய பேர் அக்காக், வயசு 41ங்க. இவர் இவரோட ஃபேமிலியோட அவர் இருக்கிற இடத்துலேருந்து இடம்பெயர்ந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. காரணம் என்னென்னா, அங்கே அவர் இருந்த இடத்துல பஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால் எங்கே உணவு கிடைக்குதோ அந்த இடத்த நோக்கி இடம்பெயர்ந்து போகிறாரு. இவர் மட்டும் இல்லைங்க, அந்த நாட்டில் இருக்கிற பல மக்கள் இப்படி உணவை தேடி பல இடங்களுக்கு போயிட்டே இருப்பாங்களாம். அப்படி போகும்போது நைட் ஆயிடுது. அதனால் ஒரு இடத்துல அவர் தங்குறாரு. அப்போது இவரோட மனைவி, இவரோட குழந்தைகள்லாம் ஒரு குச்சி எடுத்து குழியை தோண்டிட்டு இருக்கிறத இவர் தூரத்துலேருந்து பார்த்துருக்கிறாரு. தொடர்ந்து குச்சியில் அந்த மண்ணை அவங்க நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் ஆழம் போனதுக்கப்புறம் அடியில் இருக்கிற மண்ணை எடுத்து உருண்டை பிடிச்சி அவங்க வாயில் போட்டு தண்ணியை குடிச்சிருக்காங்க. தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவர்கிட்ட வேண்டாம் இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு பல முறை சொல்லியிருக்காரு. அதுக்கு அவங்க, எங்களால் பசி தாங்க முடியல, வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இவரால் எதுவுமே பண்ண முடியாமல் அமைதியாக இருக்கார். யோசிச்சு பாருங்கள், அப்போ அவருக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்திருக்கும். அவருடைய குழந்தைகள் பசிக்கு எதுவுமே சாப்பிட முடியாமல் மண்ணை தின்றதை பார்க்கும்போது ஒரு அப்பாவாக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். அடுத்தது சவுத் சூடானில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்ப்போம். இந்த ஃபோட்டோவை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு குழந்தை இறக்குற தருவாயில் இருக்குது. அது எப்படா இறக்கும், அந்த குழந்தைய சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு வல்ச்சர் உட்காந்துருக்குது. இது ஒரு அவார்டு வின்னிங் ஃபோட்டோகிராஃபுங்க, ரொம்ப ஃபேமஸான ஃபோட்டோகிராஃப். இந்த ஃபோட்டோவை அந்த ஃபோட்டோகிராஃபர் எப்போ எடுக்கிறாங்கன்னா, அமெரிக்காவிலேருந்து உணவை கொண்டுட்டு வர ஒரு ஃப்ளைட் வந்திருக்குங்க. இங்கே இருக்கிற மக்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் அந்த ஃப்ளைட் வந்திருக்கு. அப்போது இந்த குழந்தையோட அப்பா அம்மா சாப்பாடை வாங்கிறதுக்கு தான் அந்த ஃப்ளைட்டுக்கிட்ட போயிருக்காங்க. அப்போது அந்த சாப்பாடு வாங்குகிற அந்த ஆர்வத்தில் இந்த குழந்தைய அவங்க கொஞ்சம் நேரம் மறந்துடுறாங்க. இந்த குழந்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதால் முடியல, மயக்க நிலையில் கீழே விழுந்திருக்கு. அப்படி இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் அந்த சாப்பாடை வாங்கிட்டு திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த குழந்தை இறந்துருக்கு. இதுதான் அப்போது பத்திரிகைகளில் பரவலாக பரப்பப்பட்ட விஷயம். ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோகிராஃப் பின்னாடி பார்த்திங்கன்னா பெரிய ஒரு சம்பவமே நடந்திருக்குங்க. அது ஒரு பெரிய பதிவு. அதை நிச்சயமாக அடுத்த வீடியோவில் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். எவ்வளோ கொடுமையாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த உலகத்தில் எவ்வளவோ பணக்காரர்கள் இருக்காங்க. உலகத்திலே நம்பர் 1 பணக்காரங்கன்றாங்க, பில் கேட்ஸ்ன்றாங்க, செஃப் பிசாஸ்ன்றாங்க, அப்புறம் எலான் மாஸ்க்ன்றாங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதானி, அம்பானின்றாங்க. இன்னும் பல நாடுகளில் பணக்காரர்கள் இருக்கலாம். ஆனால் அவங்கெல்லாம் அவ்வளோ பணக்காரர்களாக இருந்து என்ன பிரயோஜனம்னு தோணுதுங்க. ஏன்னா அவங்கெல்லாம் நினச்சா இந்த மக்களெல்லாம் காப்பாற்ற முடியாதா? ஏன்னா இந்த மக்கள் வேற்று கிரகத்தில் எங்கேயோ வசிக்கலைங்க, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமியில் தான் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் உதவ முடியாத அந்த பணத்தை வச்சு அப்படி என்ன அவங்க சாதிச்சிட போகிறாங்க? என்ன இதை விட ஒரு பெரிய விஷயத்த செஞ்சிட போகிறாங்க? ஆனால் யோசிச்சு பாருங்கள், இது வரைக்கும் அங்கே பல லட்சம் மக்கள் இறந்துருக்காங்க. அவங்கெல்லாம் இராணுவத்தில் சேர்ந்து போரில் இறக்கலைங்க. ஏதோ உள்நாட்டு கலவரம் நடந்து அதில் இறக்கலை, இல்லை ஒரு பெரிய இயற்கை சீற்றம் ஏற்பட்டு அதில் இறக்கலைங்க. பஞ்சம் ஏற்பட்டு உணவு இல்லாமல் பசியில் இறந்துருக்காங்க. கருத்து நாட்டில் இருக்கிற ஒரு சக மனுஷன் உணவு இல்லாமல் பசியில் இறக்குறாங்க. குழந்தைங்கள்லாம் இறக்குது. இவனுங்கெல்லாம் உலக பணக்காரர்கள்னு சொல்லிக்கிறதுல என்னங்க பிரயோஜனம் இருக்குது? அதுவும் இந்த மேலை நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா, குறிப்பாக அமெரிக்காலாம் பார்த்திங்கன்னா பல உள்நாட்டு பிரச்சனையில் போய் மூக்க நுழைப்பாங்க. அந்த உள்நாட்டு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதா சொல்லி உள்ளே போய் இவங்க அந்த நாட்டு மேலாம் போர் தொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறையா நாடுகளில் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஈரான், ஈராக்கு, ஆப்கானிஸ்தானை சொல்லலாம், கியூபா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வியட்நாமில் போய் போர் செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி இன்னொரு நாட்டில் இருக்கிற உள்நாட்டு பிரச்சனையில் மூக்க நுழைச்சி போய் போரே செய்கிறாங்க. ஆனால் இந்த 2 நாட்டில் இருக்கிற பிரச்சனையில் இது வரைக்கும் அமெரிக்கா எதுவுமே செய்யலை. காரணம் என்னென்னா, அந்த நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருந்திருக்குங்க நிச்சயமாக. எண்ணெய் கிணறு, இன்னும் ஏதோ பல ஆதாயங்கள் இருந்திருக்கலாம். பட் இந்த 2 நாட்டிலையும் இவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுனால அமெரிக்காவுக்கு எந்த ஆதாயமும் இருக்காது, எந்த பலனும் இருக்காது. ஸோ அதனால தான் அமெரிக்கா இது வரைக்கும் இவங்க நாட்டு பிரச்சனையில் நுழையாமல் இருக்காங்க. அமெரிக்கா நுழையிற அளவுக்கு அங்கே என்னடா பிரச்சனை நடந்துட்டுருக்கு நீங்கள் கேட்கலாம். சொமாலியாவை விடுங்க. பட்டு சவுத் சூடானில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து உள்நாட்டு கலவரம், போர் நடந்துக்கிட்டே தாங்க இருக்குது. அரசுக்கும் அந்த அரசுக்கு எதிராக இருக்கிற ஒரு அமைப்புக்கும் தொடர்ந்து போர் நடந்துக்கிட்டே இருக்குது. இதை தீர்த்து வைக்க இது வரைக்கும் எந்த வல்லரசு நாடுகளும் முன் வரல. ஓகே, இப்போ இந்த 2 நாட்டிலையுமே ஏன் இந்த அளவுக்கு பஞ்சமும் வறட்சியும் ஏற்பட்டுச்சு, அதுக்கான காரணம் என்னன்ற விஷயத்த பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்டுங்க. ஏன்னா இதுக்கும் நம்ம நாட்டுக்கும் தான் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குதுன்னு சொன்னேன்.
இந்த 2 நாட்டிலுமே காமனான விஷயங்கள் தாங்க நிறையா நடந்திருக்கு. ஒரே ஒரு சேஞ்சஸ் என்னென்னா, சவுத் சூடானில் வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டு போர் வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. சொமாலியாவில் அது இல்லை. ஆனால் சொமாலியாவில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 முறை ஃப்ளட் வந்திருக்கு. இந்த காரணம் தான் வேறு வேறு ஒழிய மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நடந்த விஷயங்கள் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாட்டிலையுமே சிவியரான வந்து கிளைமேட் கண்டிஷன்ஸ் ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து பல வருஷமாக மழை வராமல் இருந்திருக்கு. அதனால கிராப் கல்டிவேஷன் பண்ண முடியாமல் போயிருக்கு. இப்படி சில காரணங்கள் இருந்தாலும் இதுக்கெல்லாம் முதன்மையான காரணமாக இந்த 2 நாட்டிலையும் பெரும் அளவில் ஊழல் நடந்திருக்குங்க. அதுதான் இது எல்லாத்துக்குமே காரணமாகவும் இருந்திருக்குது. அப்படி எந்த அளவுக்கு அங்கே ஊழல் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உயர்மட்ட அளவில் இருக்கிற அரசு சொத்துக்களை வந்து திருடுறது, அப்புறம் மக்களுடைய அடிப்படை தேவை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் கூட அதிக லெவலில் வந்து லஞ்சம் வாங்குறது, அப்புறம் கவர்மெண்ட் ஜாப்பு, கவர்மெண்ட் டெண்டரு, கவர்மெண்ட் கான்ட்ராக்டு இதெல்லாம் மெரிட்டில் கொடுக்காம, அதாவது தகுதியானவங்களுக்கு கொடுக்காம அவங்களுடைய சொந்தக்காரங்க, அவங்களுடைய நண்பர்கள், அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிக லெவலில் ஊழல் நடந்திருக்குங்க. ஊழலை விடுங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட் கான்ட்ராக்டு, டெண்டர்ஸு இதில் ரோடு, பாலம் எல்லாமே தாங்க வரும். இதெல்லாம் வந்து தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுத்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். எதுவுமே குவாலிட்டி இல்லாமல் தான் இருந்திருக்கும். ஸோ இதனால் அந்த நாட்டுக்குள்ளே உள்கட்டமைப்பு எதுவுமே தரம் இல்லாமல் தான் இருந்திருக்கு. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த 2 நாட்டுலேயும் பஞ்சம் ஏற்படாததுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பொது சேவைகள் இருக்குது பார்த்தீங்களா, கார்ப்பரேஷனாக இருக்கட்டும், இல்லை போலீஸோட ஹெல்ப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் தேவைன்னா இதுக்கும் அதிகப்படியான லஞ்சம் அங்கே மக்கள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷன்லேருந்து ஒரு வாட்டர் லைன் இழுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு எலக்ட்ரிசிட்டி லைன் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை குப்பை வாடுறது கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கே லஞ்சம் கொடுத்தா தான் நடந்திருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நியாயம் கேட்க போனாலும் இவங்க பக்கம் நியாயமே இருந்தாலும் அங்கேயும் அவங்க லஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருந்திருக்கு. அப்புறம் இந்த கார்கோ ஷிப்பு, கார்கோ ஃப்ளைட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க கட்டலாம் அதிகப்படியான லஞ்சத்தை வாங்கிட்டு ஆஃபீஸர்ஸு பொய் கணக்கை எழுதியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அதிகப்படியான பொருளை ஒருத்தர் ஏற்றுமதி பண்ணுறாங்க இல்லை இறக்குமதி பண்ணுறாங்கன்னா அவங்க அதிகப்படியான டேக்ஸ் கட்டணும் இல்லைங்களா, அதுக்காக லஞ்சத்தை கொடுத்து அந்த வியாபாரம் பண்ணுறவங்க பொய் கணக்கை எழுத சொல்லியிருக்காங்க. இவங்களும் எழுதியிருக்காங்க. இதனால் அரசுக்கு வர அந்த வரி வருவாய் இருக்குது பார்த்தீங்களா, அது பெரும் அளவில் குறைஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் விட உச்சகட்டமாக இராணுவ வீரர்கள், காவலர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய சம்பளத்தெல்லாம் ஊழல் பண்ணியிருக்கானுங்க. அப்புறம் இராணுவ உபகரணங்கள், ஆயுதங்கள் இதிலெல்லாம் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது நேஷ்னல் செக்யூரிட்டியே பாதிக்கப்படுது இல்லைங்களா. இது வந்து சொமாலியாவுக்கு பிரச்சனை இல்லைங்க. காரணம் என்னென்னா அங்கே உள்நாட்டு போரெலாம் எதுவும் இல்லை. பட் சவுத் சூடானை யோசிச்சு பாருங்கள், அங்கே அரசுக்கு எதிராக ஒரு அமைப்பு தொடர்ந்து அவங்கக்கிட்ட போர் செஞ்சிட்ருக்கிறாங்க. இவங்க இராணுவத்திலே வந்து பார்த்திங்கன்னா உபகரணங்கள், ஆயுதங்கள்லாம் ஊழல் பண்ணியிருக்கிறதுனால அவங்களோட இராணுவம் வந்து வீக் ஆகிருக்குது. அதனால தான் இவங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த அமைப்பை இப்போ வரைக்கும் அவங்களால அழிக்க முடியாமல் தொடர்ந்து அங்கே உள்நாட்டு போர் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே இருக்கிற அதிகாரிகளும் காவலர்களும் ஏன் லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கை நிறைய சம்பளம் கொடுத்து நம்ம எதாவது கேட்க போனால் அவங்க வேலையை செய்கிறதுக்கு லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அங்கே அவங்களுக்கு சம்பளமே கொடுக்காம இருந்திருக்காங்க. அப்புறம் எப்படி லஞ்சம் வாங்காமல் இருப்பாங்க? சரி, இதுக்கெல்லாம் நீதி கேட்டு கோர்ட்டுக்கு போனால் அங்கேயும் வந்து அவங்க லஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா காசை வாங்கிட்டு நீதி கொடுத்துருக்காங்க, சில சமயம் காசை வாங்கிட்டு நீதியை விற்றுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அங்கே கனிம வளங்கள் அதிகப்படியான அளவில் சூறையாடப்பட்டிருக்கு. ஸோ இந்த காரணங்களெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த 2 நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும், அதுவும் பர்டிகுலராக நம்ம தமிழ்நாட்டுக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குதுன்னு. ஏன்னா அங்கே நடந்த அத்தனையுமே தொடர்ந்து இங்கேயும் நடந்துட்டு தாங்க இருக்குது. ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். அங்கே நடந்த மாதிரியே இங்கேயும் அரசு சொத்துக்கள்லாம் தொடர்ந்து திருடப்பட்டுட்டு தான் இருக்குது. சில விஷயங்கள் வேணால் நடக்காமல் இருக்கலாங்க, ஆனால் பெருமளவு அங்கே நடந்த மாதிரியே தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே நடக்கிற மாதிரியே இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் டெண்டர்ஸு, கான்ட்ராக்ட்ஸு இதெல்லாம் நியாயமான ஆளுங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்கள். கண்டிப்பாக இருக்காதுங்க. அரசியல்வாதிகளோட சொந்தக்காரர்களுக்கோ இல்லை நண்பர்களோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இங்கேயும் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் காசை வாங்கிட்டு கொடுக்குறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதாவது லஞ்சம் வாங்கிட்டு கொடுக்குறத பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ உண்மையிலேயே தகுதியானவங்க, மெரிட்டில் இருக்கவங்களாம் காசு கொடுக்க முடியலன்னா என்ன தாங்க பண்ணுவாங்க? அங்கே மாதிரியே இங்கேயும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் கூட நீங்கள் லஞ்சம் கொடுக்க வேண்டியதாக தான் இருக்குது. அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் பல பேருக்கு தெரியும். ஏதோ ஒரு இடத்துல சில இடத்துல நடக்காமல் இருக்கலாங்க, 100ல் ஒரு போலீஸ்காரர் வேணால் நியாயமாக இருக்கலாம். பட் 99% வாங்கிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் அங்கே மாதிரியே இங்கேயும் இராணுவத்திலேயும் ஊழல் நடந்திருக்குங்க.
இராணுவத்தோட ஆயுதங்களையும் உபகரணங்களையும் ஊழல் நடந்திருக்கு. இது எப்போன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் விட வெட்கக்கேடு, இராணுவம் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஊழல் இங்கே நடந்திருக்கு. இதுவும் எப்போ நடந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த கார்பரேஷன்லையாக இருக்கட்டும், புது வீடு யாராவது ஒருத்தர் கட்டுறாங்க, புது வாட்டர் லைன் எடுக்கிறாங்க, இல்லை ஒரு எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறாங்க, இதெல்லாம் லஞ்சம் கொடுக்காமல் இங்கே நடக்குமான்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி இங்கேயும் தொடர்ந்து கனிம வளங்கள்லாம் சுரண்டப்பட்டு தாங்க இருக்குது. பல மலைகளை காணோம். தொடர்ந்து லட்சக்கணக்கான டன் ஆற்று மலையில் அள்ளிக்கிட்டே தான் இருக்காங்க. ஊழலில் கூட விடுங்க, பொருளாதார ரீதியாக நம்ம எப்படியோ கூட சமாளிச்சுக்குவோம். ஆனால் இயற்கை வளங்களை தொட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நிகரே கிடையாதுங்க. கண்டிப்பாக நிச்சயமாக அழிவு தான். மலையோட பயன்கள்லாம் எடுத்து பாருங்கள், ஏகப்பட்ட பயன்கள் இருக்குங்க. நல்ல செழுமையான மலைகள் மட்டும் கிடையாதுங்க, வறட்சியான மலைகள் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. அந்த மலைகளில் கூட பார்த்திங்கன்னா நிறைய கனிமங்கள் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, அந்த மலைக்கு அடியில் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி சேமித்து வைக்கக்கூடிய அந்த தன்மை அந்த மலைகளுக்கெல்லாம் இருக்காங்க. செழுமையான மலைகள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே தான் நீர் ஊற்றே உருவாகுது. ஆறோட பிறப்பிடமே மலைகள்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து இவனுங்கெல்லாம் அந்த மாதிரி மலையை அழிச்சிட்டா எத்தனை லட்சம் கோடி கொடுத்தாலும் அந்த மலைகள்லாம் மீட்ட முடியுமாங்க? யோசிச்சு பாருங்கள். ஸோ மலைகள்லாம் காணாமல் போயிட்டா இங்கே ஆறே இருக்காது. அப்புறம் ஆற்று மணலை லட்சக்கணக்கான டன்னு கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். ஆற்று மணல்களும் பார்த்திங்கன்னா பொக்கிஷம் மாதிரி தாங்க. அதோட பலன்களும் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குங்க. இதை பற்றி நான் ஒரு முழு வீடியோவே போட்டிருக்கேன். அப்போ பார்த்துங்க அதோட யூசஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. உங்கள் 2 கையில் ஆற்று மணலை அள்ளுங்க. இப்போ உங்கள் கையில் எவ்வளோ மணல் இருக்குன்னு பாருங்கள். அந்த மணல் இயற்கையாக உருவாக 10 லட்சம் வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பாருங்கள். அவ்வளவு காலங்கள் எடுத்துக்குதுங்க அந்த குறைவான மணல் உருவாக. ஸோ இவங்க லட்சக்கணக்கான டன்னு தொடர்ந்து அள்ளிக்கிட்டே தான் இருக்காங்க. அதெல்லாம் மறுபடியும் உருவாகணும்னா எத்தனை கோடி வருஷம் ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ ஆற்று மணல்லாம் காணாமல் போனால் எத்தனை கோடி 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 கொடுத்தாலுமே அதை திருப்பி கொண்டு வர முடியாது. ஸோ என்ன தான் நம்மக்கிட்ட பணம் இருந்தாலும் தண்ணியும் உணவுப் பொருளும் பல மடங்கு விலை கொடுத்து வெளி மாநிலத்திலேயோ இல்லை வெளிநாட்டிலையோ தான் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அங்கே நடந்த அத்தனையுமே தொடர்ந்து எங்கேயும் நடந்துகிட்டு இருக்குதா? சரி, அந்த நாட்டில் இது அத்தனையுமே ஏன் நடந்துச்சு அப்படின்னு போய் மெயினான ரீசனை பார்த்தோம்னா, அங்கே இருக்கிற மக்கள்லாம் சரியான ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்காமல் விட்டது தான். ஸோ அதுதான் அந்த 2 நாட்டையும் இந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு விட்டுருக்கு. ஸோ நாமளும் நல்ல ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்காமல் விட்டுட்டோம்னா நாளைக்கு நமக்கும் நிச்சயமாக இதே கதி தாங்க. நம்ம நாட்டிலலாம் அது நடக்க வாய்ப்பே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி தயவுசெய்து நினைக்காதீங்க. ஏன்னா இந்த 2 நாடுமே ஒரு காலத்தில் வளமையாகவும் செழிப்பாகவும் இருந்த நாடு தாங்க. எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சொந்தமாக விவசாய நிலங்கள் ஏக்கர் கணக்கில் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, எல்லார் வீட்லேயுமே கால்நடைகளும் இருந்திருக்குங்க. ரொம்ப அருமையாக விவசாயம் பண்ணி எல்லாருமே நல்லா வசதியாக தான் இருந்திருக்காங்க, நல்லா சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க. நீங்கள் வேணால் எதாவது கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி இருந்த மக்கள் ஒரு சரியான தலைவனை தேர்ந்தெடுக்காமல் விட்டதினுடைய விளைவு இப்போ இந்த 2 நாடுமே ரொம்ப பஞ்சத்துலேயும் வறுமையிலையும் இருக்காங்க. பல மக்கள் அங்கே தொடர்ந்து செத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நமக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வராமல் இருக்கணும்னா ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கிற கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்குங்க. ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ இல்லை வேறு ஏதாவது சுய ஆதாயத்திற்காகவோ தயவுசெய்து ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்காதீங்க. அவங்க எல்லா மக்களுக்கும் நல்லவங்களாக இருப்பாங்களான்னு பார்த்து தேர்ந்தெடுங்க. அப்படி யாராக இருக்கா, நீ சொல்கிற மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதிகமாக ஊழல் பண்ணுறவங்களையும் இந்த நாட்டோட கனிம வளங்களை இயற்கை வளங்களை அதிகமாக நாசம் பண்ணுறவங்களையும் தவிர்த்துருங்க. அவங்களுக்கு உங்கள் ஓட்டை போடாதீங்க. சுமாராவது யார் ஆட்சி செய்வாங்கன்னு பாருங்கள், அவங்களுக்கு உங்கள் ஓட்டை போடுங்க. ஏன்னா நம்மளால் அதை மட்டும்தான் செய்ய முடியும், வேறு எதுவுமே செய்ய முடியாதுங்க. மணல் கொள்ளை நடக்கிறத போய் நம்மளால் தடுக்க முடியுமா? இல்லை மலைகளை சுரண்டுவதை போய் நம்மளால் தடுக்க முடியுமா? இல்லை வேறு ஏதாவது ஊழல் நடக்கிறத போய் நம்மளால் தடுக்க முடியுமா? நம்ம எல்லாமே ஜஸ்ட் ஒரு காமன் பீப்புள்ஸ் தான். நம்மளால் பண்ண முடிஞ்ச ஒன்றே ஓட்டு போடுறது தான். ஸோ அந்த ஓட்டை ஊழல் பண்ணுறவங்களுக்கும் கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறவங்களுக்கும் தயவுசெய்து போடாதீங்க. மக்கள் எல்லாரும் இதை பற்றி யோசிக்கணும். நாம் போடுற ஓட்டு மற்றவங்களை யாரையும் பாதிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கணும். ஏன்னா நீங்கள் போடுற ஓட்டு உங்களுக்கானது மட்டும் இல்லைங்க. ஸோ இதை கொஞ்சம் நாம் திங்க் பண்ணுவோம். நாம் மற்றவங்களோட நலன் விரும்பியாக இருந்தால் நிச்சயமாக யோசித்து சிந்தித்து உங்களோட வாக்குகளை செலுத்துங்க. நான் எதுவும் அட்வைஸ் பண்ணுறதா நினைக்க வேணாம், ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் சொன்னேன். ஓகே மக்களே, இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா, இது நிறையா பேர் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த 2 நாட்டிலையும் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களின் புகைப்படங்கள், யூடியூபில் போட முடியாத புகைப்படங்கள்லாம் என்னோட டெலகிராம் குரூப்பில் போட்டிருக்கேன். பணம் வெறி பிடித்த, பதவி வெறி பிடித்த சில மிருகங்களால் அந்த மக்கள் எந்த அளவுக்கு ஆளாயிருக்காங்கன்றதை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கவங்க தயவுசெய்து பார்க்க வேணாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த புகைப்படங்கள்லாம் மோசமாக இருக்கும்.
தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் போட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.